ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் மேக்ஸ் சீரிஸ் பேசினால் என்டிபிசி சிபிடி ஒன் ஆன்சர் கீ ப்ராக்டிஸ் செட் 3 பார்க்க போகிறோம். குயிக் அண்ட் ஈஸி மெத்தடில் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்டிபிசி கிராஜுவேட் சிபிடி 2, அண்டர் கிராஜுவேட் சிபிடி 1 அண்ட் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாரும் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் எ டெஸ்க் இஸ் 7,725 rupees, which is 25% above the cost price. It is sold at a discount of 4% on the market price. Find the profit percentage கேட்டிருக்காங்க. அப்போது 2% கொடுத்துட்டாங்க, இன்னும் ஒன்றும் பர்சன்டேஜில் தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த வேல்யூ தேவையே இல்லை. அவங்க சொல்லியிருக்கிறது என்ன, மார்க்கெட் ப்ரைஸ் 25% above. 25% என்ன, 1/4. அப்போ என்ன இருக்குது, 4 சிபிஆர் இருந்திருக்கு, 5, அதாவது 4 + 1 5 தான் மார்க்கெட் ப்ரைஸாக இருந்திருக்கு. ஏன்னா 25% அபோவா. அப்போது மார்க்கெட் ப்ரைஸு இங்கே காஸ்ட் ப்ரைஸ்ன்னு இருக்கிறேன். காஸ்ட் ப்ரைஸு 4 இருக்கும் போது மார்க்கெட் ப்ரைஸ் 5. இதில் ஒரு 2 ஜீரோ இங்கே சேர்த்ததுனால நான் இங்கே 2 ஜீரோ சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இங்கே போட முடியும். மார்க்கெட் ப்ரைஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 4%. டிஸ்கவுண்ட் எதில் கொடுப்பாங்க, மார்க்கெட் ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க. இப்போ 500 இன்ட்டு 4% டிஸ்கவுண்ட்னா 96 டிவைடட் பை 100. அப்போ 2 ஜீரோ இங்கே 2 ஜீரோ கேன்சல் ஆகும் போது 96 × 5ன்னு பண்ண போகிறோம். 6 5s are 30, 9 5s are 45, 480. இந்த 480 தான் செல்லிங் ப்ரைஸு. அவங்க இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னே கொடுத்துட்டாங்க. ஒரு சில சமயம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆன்சரில் ப்ராஃபிட் லாஸ்ன்னு கூட கொடுக்கலாம். இங்கே ப்ராஃபிட்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், எஸ்பி கூட இருக்குது. செல்லிங் சிபிஐ காட்டிலும் எஸ்பி கூட இருந்தால் என்னது, கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். அதை அவங்க சொல்லிட்டாங்க. சில சமயம் இருக்காது, அதையும் நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ கூடி இருக்குது, 80 கூடி இருக்குது. எதுலேருந்து, 400லேருந்து இன்ட்டு 100 போட்டால் முடிஞ்சது. இங்கே 2 ஜீரோ இங்கே 2 ஜீரோ கேன்சல். 80/4னா 20% ப்ராஃபிட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரம் அ டாக்ஸி ஸ்டாண்ட் 2 cabs start at a speed of 74 km/h at an interval of 28 minutes. Both cabs traveling in the same direction கொடுத்தாங்க. ரைட்டு. A man coming in the opposite direction towards the taxi stand meets the cab at an interval of 10 minutes கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது என்ன, ஃபைண்ட் த ஸ்பீட் இன் km/h ஆஃப் எ மேன். மேனோட ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு டைம் இருக்குதா, டைமோட ரேஷியோ தான் எடுத்தாகணும். ஏன்னா நம்மகிட்ட ஒரு ஸ்பீடு தான் இருக்குது, இன்னொரு ஸ்பீடு நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் தான் ரெண்டுமே இருக்குது. அதுவும் மேன் டாக்ஸி கலந்தது ஒன்று, இன்னொன்று வெறும் 2 டாக்ஸிக்கானது. இப்போ டைம் பார்த்தோம்னா ரேஷியோ என்ன இருக்குது, 28 minutes ஒன்று இருக்குது, இன்னொன்று 10 minutesன்னு இருக்குது. இது யாருக்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்குள்ளது, அந்த 2 டாக்ஸி மீட் ஆனது. இன்னொன்று டாக்ஸியும் மேனும் இருந்த டைம் பீரியட் இங்கே இருக்குது. இப்போ இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 14 5 ரேஷியோவில் வரப்போகுது. டைம் என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீடு. அப்போ ஸ்பீடான ரேஷியோ என்ன ஆகும், 5 14 ஆகும். 5ன்றது டைமை, இங்கே 5ன்ற ஸ்பீடு டாக்ஸிக்கு, 14ன்ற ஸ்பீடு டாக்ஸிக்கும் மேனுக்கும் சேர்த்து. ஆனால் நம்மளுக்கு டைமுக்குள்ளே தான் இங்கே 5ன்னு தெரியும்ல. அப்போ இது 5ன்னா மேனுக்கானது என்னது தான் இருக்கும், இங்கே 14 இருக்குது, இங்கே 5 முடிஞ்சது. அப்போ மீதி 9 தான் மேனுக்கானது. அந்த மேனுக்கானது ரேஷியோவில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்னும் ரியல் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்கல. அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, 74 என்ன, கேப்க்கான ஸ்பீடு. அப்போ 5 தான் 74னா 9 என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சது. அப்போ இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 5x = 74 × 9ன்னு எழுதுவோம். அப்போ 5xன்றது கீழே 5 வந்துடும். இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணாலே ஆன்சர், அவ்வளோதான். இப்போ 4 9s are 36, 7 9s are 63, மீதி 3 இருக்கும். 666 டிவைடட் பை 5 கேன்சல் அவுட் பண்ணால் 1 5 is 5. எல்லாத்துலேயுமே 1 இருக்குது. யூனிட் டிஜிட் வச்சு பண்ண முடியாது. ரைட்டு, யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தாலுமே நம்மளுக்கு இங்கே கேன்சல் அவுட் பண்ணால் தான் வரும். 1 5 is 5, இங்கே திரும்ப 1 வரும். 3 5s are 15, 1 3ன்னு ஆரம்பிக்கிற ஆப்ஷன் 1 தான் இருக்குது. ஆப்ஷன் பி முடிஞ்சது. அடுத்து, Atul salary is 10,000 per month. He spends 6,000 on house rent and 2,500 on bills. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 8,500 அவனுக்கு செலவாயிருது. அவனுக்கு வருமானம் 10,000. ரைட்டு. அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் இஸ் மந்த்லி சேவிங்ஸ். அப்போ மிச்சம் இருக்கிறது தான் அவனோட சேவிங்ஸ் எவ்வளோ வரப்போகுது, இதை கழிச்சோம்னா 1,500. இதுதான் அவனோட ஒரு மந்த்துக்கான சேவிங்ஸு. அவன் கேட்டிருக்கிறது என்ன, ஃபைண்ட் ஹிஸ் சேவிங்ஸ் இன் எ இயருக்கு கேட்குறாங்க. இஃப் இன் த மந்த் ஆஃப் ஹிஸ் பர்த்டே ஹி ஸ்பெண்ட் ஆல் ஆஃப் த மந்த்லி சேவிங்ஸ் ஆன் பர்த்டே செலிப்ரேஷன். அவனோட பிறந்தநாள் வரக்கூடிய மாதம் மட்டும் அவனோட சேவிங்ஸை அவன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிடுறான். ஆனால் மிச்ச மாதம் எல்லாமே சேவிங்ஸ் வச்சுருக்கான். அப்போ எவ்வளோ சேவிங்ஸ் இயருக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போது மொத்தம் 12 மாதம். அவனுக்கு பிறந்தநாள் ஒரே ஒரு மாதம் தான் வரப்போகுது. அந்த மாதத்தை கழிச்சா மொத்தம் 11 மாதம். 11 மாதத்துக்கு 1,500 ரூபா சேவ் பண்ணான்னா எவ்வளோ, அவ்வளோதான் முடிஞ்சது.
15 × 11 என்ன 165, அதோட 2 0. ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஒன் பைப் கேன் ஃபில் அ டேங்க் இன் 10 minutes, ரைட்டு. அனதர் பைப் கேன் எம்டி அ டேங்க் இன் 20 minutes, ரைட்டு. இது எம்டி பண்ணுது. இஃப் போத் த பைப்ஸ் ஆர் ஓப்பன் டுகெதர் ஆன் எம்டி டேங்க், ஹவு லாங் வில் இட் டேக் டு ஃபில் த டேங்க் கம்ப்ளீட்லி? ரெண்டும் சேர்ந்து ஓப்பன் பண்ணோம்னா டேங்க் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணும் எம்டியிலேருந்து ஆரம்பிக்கும் போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் கண்டிப்பாக இதான் பிக்கர் நம்பர். அப்படியே போட்டால் ஒர்க் அவுட் ஆகுது. 20. இங்கே நம்மளுக்கு எடுத்தோம்னா இங்கே எஃபிஷியன்சிக்கு இங்கே வந்து 2 ஆகும், இங்கே 1 ஆகும். இது மைனஸில் இருக்குது, இது ஃபில் பண்ணுறதுனால இது ப்ளஸில் இருக்குது. அப்போது ஓவராலாக டோட்டல் ஒர்க்கு அப்படின்னா எல்சிஎம் தான் 20. 2 - 1 1, 20/1 20. ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, சப்போஸ் x:y 2:5, y:z 4:7 கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இஃப் 15,120 is distributed among x, y, z, then the amount received by x, y, z respectively are. தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மொத்தமாக கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். எல்லாமே பாருங்கள், வேல்யூ எல்லாமே வேரியாக ஆகி தான் இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை. இப்போ அந்த ரேஷியோ எடுப்போம். எக்ஸு ஒய் 2 5, ஒய் இசட்டுக்கு 4 7. இப்போ ரேஷியோ ஷேர் ஆகுமா? இங்கே 4 வந்துடும், இங்கே உள்ள 5 இங்கே வந்துடும். இப்போ இங்கே மேலே எக்ஸு ஒய் இசட்டுக்கான ரேஷியோ என்ன ஆகுது? 2 4s are 8, 5 4s are 20, 5 7s are 35. அப்போது மொத்தமாக 28 28 35 63. 63 தான் 15 120 அப்படின்னா அந்த இடத்துல 8 மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஏன் அப்படின்னா ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இதே பாருங்கள் எல்லாம் வேரி ஆகி தான் இருக்குது. இப்போ 8 கண்டுபிடிப்போம். இதை நான் 9 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணுறேன். இங்கே 7, இங்கே கேன்சல் அவுட் பண்ணோம்னா 1 6 8 0. திரும்ப இதை 7ல் பண்ணால் 2 7s are 14, 2 வரப்போகுது. 240 × 8, 24 × 8 எவ்வளோ? 4 8s are 32, அப்புறம் 2 8s are 16, 17 18 19, 1920. அது இருக்கக்கூடியது எது? ஆப்ஷன் டியில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு 1920 இருக்குது. ஆப்ஷன் டி முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு, மஞ்சித் ஸ்பெண்ட்ஸ் 40% ஆஃப் ஹிஸ் இன்கம். இப்போ 40% செலவு பண்ணிடுறான். இஃப் ஹி சேவ்ஸ் 18,000 சேவ் பண்ணுறான், தென் ஹிஸ் இன்கம் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின். 40% அவன் செலவு பண்ணிட்டானா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 60% தான் அவனோட சேவிங்ஸு. அதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18,000. அப்போது அவன் டோட்டல் இன்கம் வேணும்னா 100% கண்டுபிடிச்சா முடிஞ்சது. இப்போ இதை கேன்சல் பண்ணால் இங்கே முடிஞ்சது 6, இங்கே 3. அப்போது 3 போட்டு இங்கே 3 0, இங்கே ஒரு 0 போட்டோம்னா 4 0. எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. அவ்வளோதான். அடுத்து, while covering a distance of 37 km, a man noticed that after cycling for 1 hour 5 minutes, the distance covered by him was 4/3 of the remaining distance. What was his speed in km/h round off to 1 decimal place கொடுத்துட்டாங்க. அப்போது அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்காங்க? மொத்தம் கவரிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் 37 கிலோமீட்டர் கவர் பண்ணணும். அதில் மேன் நோட்டிஸ்ட் ஆஃப்டர் சைக்கிளிங் ஃபார் 1 hour 5 minutes 1 hour 5 minutes போகிறப்ப இந்த மாதிரி விஷயத்த பார்க்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் கவர்டு பை ஹிம் வந்து 4/3 ஆஃப் த ரிமைனிங் டிஸ்டன்ஸுன்றதை உணர்றாங்க. இப்போ நான் இதை டின்னு வச்சுக்கிறேன். இது ஒரு டிஸ்டன்ஸு, மொத்தம் 37, இது டி. அப்போ மிச்சம் இருக்கிறது எவ்வளோ ஆகும்? 37 - டின்னு ஆயிரும். அவன் கொடுத்துருக்கிறது 1 hour 5 minutes. அப்போ டைம் என்ன? 60 + 5 65 minutes ஆயிருக்கு இது வரைக்கும் போகிறதுக்கு இங்கேருந்து. அப்போது மொத்த டிஸ்டன்ஸுன்னு பார்த்தோம்னா இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 3/4ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் தான் 3/4ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்கள், டிஸ்டன்ஸ் கவர்டு பை ஹிம் வாஸ் 4/3 ஆஃப் த ரிமைனிங் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸு 4/3 ஆஃப் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்களா? அப்போ 3D இங்கே வந்து 4 × 37 × 4 - 4Dன்னு வரும். இப்போ இங்கே 3D இருக்குது, இங்கே 4D இருக்குது. இதை இங்கே கொண்டு வந்தோம்னா 7D = 37 × 4. இப்போ டின்னு எடுத்துக்கிட்டோம்னா 37 × 4 / 7. இதுதான் இந்த டிஸ்டன்ஸு. ஓகே, இது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை என்ன? ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸை மட்டும் வச்சு நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கலாமா? ஸ்பீடுக்கு என்ன? டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கனு. ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இருக்குது 37 × 4 / 7. சரி, இப்போ டைம் தான் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல இதுக்குள்ளே வரைக்கும் உள்ளதை, அதுதான் 1 hour 5 minutes 65 minutes. அந்த 65 எங்கே வரும்? கீழே வரும். ஏன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். 65 மினிட்ஸ் என்ன ஆக்கணும்? ஹவர்ஸ் ஆக்கணும். ஏன்னா இன் km/h தான் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஹவர்ஸாக ஆக்கிறதுக்கு
இங்கே 60 போட்டாச்சு, அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சரு. இது 12 5s are 60, இங்கே 13 5s are 65. இப்போ 13 × 7 எவ்வளோ வரப்போகுது? 91. கீழே 91ன்னு வந்துடும். 37 × 4 × 12 இது பண்ண வேண்டியதான். 4 12s are 48. இப்போ 37 48 ரெண்டு பண்ணினா இங்கே 6 9 2, இங்கே 8 4 1 பண்ணினா 1776ன்னு வருது. இப்போ 1776 டிவைடட் பை 91 இது பண்ணோம்னா இப்போ 2 × 91 போட்டு பாருங்களேன், 180 தாண்டிடும் கண்டிப்பாக. அப்போது 1 டைம் தான் கண்டிப்பாக போகும். 1 டைம் போடுறப்ப என்ன ஆகும்? எக்ஸஸாக தான் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் வரைக்கும் போயிருச்சு, ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 2 ஆகலை. அப்போது என்ன வரப்போகுது? கண்டிப்பாக இதுக்கு அடுத்த நம்பர் அதிகமாக தான் வரப்போகுது. அப்போது நீங்கள் ஆப்ஷன்லாம் பாருங்களேன், 2ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். 1ன்னு வச்சு பார்த்தா இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. நான் இதுக்கு அடுத்து என்ன சொன்னேன்? கண்டிப்பாக ஹையர் டேர்மாக தான். ஏன்னா 191 is 91 நம்ம போட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய டேர்மு அதிகமாக தான் இருக்க போகுது, ஏன்னா இதில் கழிக்கிறப்ப. அப்போ என்னாகும்? இது வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக 19.5 தான் ஆன்சரு, ஆப்ஷன் பி. இல்லை சிம்பிளாக பாருங்களேன், 91 இதை 2 டைம்ஸ் போட்டால் 180 சம்திங் வரப்போகுது. இது இன்ட்டு 20 போட்டால் 1800 சம்திங் வரப்போகுது. அப்போ நியர்பை இருக்குது. கண்டிப்பாக இது 20 டைம்ஸ்னால் நியர்பை 19.5 ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் தான். 3.5 17.4. இப்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன்? இங்கேயே பாயிண்ட்டை தூக்கிடுறேன். 35 174 ஈக்குவல் டு டபுள் ரேஷியோக்கு ஈக்குவல் டு போட்டாச்சு. 14 டிவைடட் பை எக்ஸ். இது பார்த்தாலே தெரியுது 7 டேபிளில் போகணும். இங்கே 2 இங்கே 5. இப்போ எக்ஸ் என்னாகும்? 2 × 174, அதாவது 174 × 2/5ன்னு வரப்போகுது. 174 × 2னா 2 4s are 8, அப்புறம் ஒரு 4 7 2s are 14. அப்போ 348 டிவைடட் பை 5. ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், ஓகே, எல்லாம் ஓரளவுக்கு நியர்பையாக இருக்குது. இப்போது 6 5s are 30, இங்கே 4 வரப்போகுது. 9 5s are 45, 69 சம்திங்காவது இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. இப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், மார்க்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 12 ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. 12மே கொடுத்தாச்சு. இதில் 2 மட்டும் இல்லை. வேர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் லோயஸ்ட் அண்ட் ஹையஸ்ட். அப்போ ஒய் ஹையஸ்ட்டு அண்டு எக்ஸ் வந்து லோயஸ்ட் ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்தாச்சு. இஃப் த ரேஞ்ச் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஆர், ரேஞ்சும் கொடுத்துட்டாங்க, ஆவரேஜும் கொடுத்துட்டாங்க. தென் ஆர்டர்டு பேர் எக்ஸ் ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு ரேஞ்சுக்கு என்னன்னு தெரியுமா? ரேஞ்ச் ஈக்குவல் டு ஹையர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ. இப்போ ஹையர் வேல்யூ என்ன? ஹையர் வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒய். இப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் தான் ரேஞ்சு, ரைட்டு. இப்போ ஆவரேஜ் ஓவராலாக நமக்கு தெரிஞ்சால் தான் எக்ஸ் ஒய் வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதை உள்ளே கொண்டு வருவோம், சம்மேஷன் பண்ணுவோம், அதை வச்சு எக்ஸ் ஒய் ஃபார்ம் ஆகும். ஆவரேஜ் பார்ப்போம். 28 35 இதெல்லாமே கூட்டணும். நான் யூனிட் டிஜிட்டை மட்டும் ஃபஸ்ட் எடுக்கிறேன். 8 5 13 6 8 29 40 46 55 1 8, கடைசி டிஜிட் 8 வருது. 8 இங்கே கூட்டினோம்னா 2 3 5 10 17 17 6 23 23 29 29 8 37 37 49 49 8 57 58 64 648 வருது. மிச்சம் இருக்கிறது என்ன? எக்ஸு ப்ளஸ் ஒய் மிச்சம் இருக்குது. மொத்தம் எத்தனை நம்பரு? 12 நம்பர். அதோட சம்மேஷன் தான் என்ன சொல்லியிருக்காங்க? ஆவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்க? 64ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 648 இதை வச்சு நம்ம இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிடலாமா? 64 × 12 எவ்வளோ வரப்போகுது? 64 × 12 பண்ணோம்னா 4 2s are 8, 6 2s are 12, 4 1s are 4, 6 1s are 6, 8 6 7 768ன்னு வரப்போகுது. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் இப்போ 768ல் 648 மைனஸ் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேல்யூ கிடச்சிரும். 648 பண்ணால் எவ்வளோ வரப்போகுது? இங்கே 0 இங்கே 2 120. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது 120. இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ் என்ன ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க? 70. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பாருங்கள், அப்படியே உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலே கிடைக்க போகுது. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 23 93 ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு 6ல் வருது. அப்போ இது வராது. இங்கே 5 5 10 வர்ற மாதிரி இருக்குது, இங்கே 5 5 10 வர்ற மாதிரி இருக்குது. அதை பார்ப்போம். 35 135னா இதை கூட்டினோம்னா கண்டிப்பாக 130 வராது, இதுவும் வராது. 25 95 இதை கூட்டினா 120 வருது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், சச்சின் bought the first pen for rupees 630 and the second pen rupees 722 respectively. He sells the first pen at 70% of the profit.
பட் த பையர் பார்கெயின்ஸ் ஃபார் த ப்ரைஸ் அண்ட் ஹி ஹேஸ் டு ஆஃபர் 9% டிஸ்கவுண்ட். அப்போ முதல் உள்ள பெண்ணுக்கு 70% ப்ராஃபிட்டில் விற்றுருக்கான். ஆனால் வாங்குறவன் என்ன டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணி கேட்டு அவன் 9% டிஸ்கவுண்ட்டும் வாங்கிட்டான். ரெண்டாவது பெண் வந்து விற்கிறப்ப 71% ப்ராஃபிட்டை மட்டும் விற்றுருக்காரு. ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஃபிட் ஹி ஹேட் இன் திஸ் டிரான்சாக்ஷன் கரெக்ட் டு 2 டெசிமல் பிளேஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு பெண்ணோட விலை 630, ரெண்டாவது பெண்ணு 722. இப்போ மொதல் இதில் வந்து எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 70. அப்போது இன்ட்டு 70% போட்டோம்னா 70/100 வரும். கீழே 2 ஜீரோ, இந்த மேலே 2 ஜீரோ கேன்சல் ஆகும். அப்போ 63 × 7 அதுதான் ரியல் வேல்யூ. 441 அதோட ப்ரைஸு. அந்த 441 அப்புறம் என்ன நடந்திருக்கு, 9% டிஸ்கவுண்ட் நடந்திருக்கு. அப்போ அந்த ஓவரால் ப்ரைஸில் 9% டிஸ்கவுண்டு. இப்போ எவ்வளோ வரப்போகுது, இதை கூட்டோம்னா 1 இங்கே 7 இங்கே 0 1071. டோட்டல் காஸ்ட்டில் 9% டிஸ்கவுண்ட். இப்போ இன்ட்டு 9/100 போட்டேன்னா இங்கே 9 இங்கே 3 இங்கே 6 இங்கே 9 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இது அமௌண்ட்டு, இதிலேருந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ இது மைனஸ் இது, அப்புறம் இதில் உள்ள ப்ராஃபிட் என்ன வரப்போகுது, இன்ட்டு 71%, இன்ட்டு 71/100ன்னு போடுவோம். இப்போ இன்ட்டு 71 பண்ணால் எவ்வளோ வரப்போகுது, 722 71 அப்படியே 1 டேபிள்ன்றனால அப்படியே எழுதிடலாம். 2 7s are 14, 2 7s are 15, 5 அப்புறம் 7 7s are 49, 50 பண்ணோம்னா 2 4 6 12 1 51262 51262 இதையும் கூட்டணும். அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு இதை ப்ளஸ் பண்ணி இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண ஆன்சர். இப்போ சிம்பிளாக பாருங்கள், யூனிட் டிஜிட் வச்சே முடிக்கலாமான்னு. இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 2 இருக்குது, 9 இருக்குது. இப்போ 9 வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை. வேறு யூனிட் டிஜிட் வருதான்னு எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே 1 இங்கே 2 அப்போது 3 தான் முடிய போகுது. இதுதான் ஹையர் வேல்யூவும் கூட. அப்போ இதை தான் மேலே போடுவோம். இது சின்ன வேல்யூ தான் 96ன்றது. ஏன்னா இங்கே 441 500 கூட வந்துட போகுது. இப்போ மைனஸ் இங்கே 9 வரப்போகுது. அப்போ என்ன ஆகும், 13 - 9 அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும். இங்கே 1 சாரி இங்கே வந்து நம்மளுக்கு யூனிட் டிஜிட் பார்க்குறப்ப டெசிமலுக்கு அப்புறம் தான் இருக்குது. இங்கே 441 00 இருக்கும், இங்கே 62 இருக்கும், 0.62. அப்போது மேலே 0.62 இருக்க போது, இங்கே 9 இருக்க போகுது. ஏன்னா 0.39. இப்போ பண்ணுறப்ப இங்கே 12 ஆகும். 12 - 3 சாரி 12 - 9 எவ்வளோ வரப்போகுது, 3 தான் வரப்போகுது. இப்போ 3ன்றது யூனிட் டிஜிட் எத்தனை தான் இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். யூனிட் டிஜிட்டு கடைசி டெசிமலுக்கு அப்புறம் என்ன டிஜிட் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணாலே நிறைய சம் பாதியில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக செஞ்சோம்னா கம்ப்ளீட்டாக டைம் எடுக்க தான் செய்யும். எது தேவையோ அதை மட்டும் செஞ்சால் முடிஞ்சது. அடுத்து எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. இங்கே 2x இங்கே -x. இப்போது இந்த மாதிரி சம்முக்கு ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும் தேவையில்லை. ஒரு சில சம்மில் இதை விட அதிகமாகவே எக்ஸ்பான்ஷன் கொடுத்து பண்ண சொன்னால் ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அதே இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ரெண்டும் மேட்ச் ஆனால் ஆன்சர் ஈக்குவல், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எக்ஸுக்கு பதில் 1ன்னு போடுவோம். அதே மாதிரி ஆப்ஷன்லேயும் எக்ஸுக்கு பதில் 1 போடுவோம். இப்போ இங்கே 1 போட்டால் 2 + 3 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர்னால் 25. இங்கே 1 போட்டோம்னா 1 + 1 2, 2 ஸ்கொயர் 4. அப்போ 24 - 4 21. இதே மாதிரி எக்ஸுக்கு இங்கே 1 போடுறப்ப 21 எது வருதோ அதான் ஆன்சர். இங்கே என்ன வரப்போகுது, 1 போட்டால் 1 ஸ்கொயர்னால் 1 தான் வரப்போகுது. 3 + 10 தான், ஏன்னா 10 × 1 10, 13. 13 + 8 என்ன, 21. ஆப்ஷன் ஏலேயே ஆன்சர் வந்துருச்சு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ முடிஞ்சது. நீங்கள் மற்ற ஆப்ஷன் வேணால் செக் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இதை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 4 × 1 என்ன, 1 ஸ்கொயர் நடந்தா 1, 4 இங்கே +12 20 28ன்னு வருது, இது வராது. 4 + 10 14 + 6 20, இதுவும் வராது. 3 + 7 10 16, இதுவும் வரப்போகிறதில்ல. இப்போ 21 21 இங்கே மேட்ச் ஆயிடுச்சு எக்ஸுக்கு 1 போட்டதுனால, அவ்வளோதான். அதை போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 70 + 72/6. அப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். 12 6 are 72ன்னு வரப்போகுது. அப்போ 0 இங்கே 2, இப்போ 2 70 + 12 எவ்வளோ போகுது, 82 வரப்போகுது. 82 இங்கே 29 - 30, அப்போ -1. 82 - 1 81, ஆப்ஷன் பி, அவ்வளோதான். அடுத்து த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ரைட் சர்க்குலர் கோன் இஸ் 6500 π/cm² கொடுத்துருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் கோனுக்கு என்ன ஃபார்முலா, π/r/l கொடுத்துருக்கிறது 6500 π. அடுத்து டயாமீட்டர் என்ன, டயாமீட்டர் ஆஃப் த பேஸ் வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ், அப்போ ரேடியஸ் 50ன்னு கொடுத்துட்டாங்க. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான்.
பை ஏ இன்ட்டு 50 இன்ட்டு எல் ஈக்குவல் டு 6500 பை. இப்போ இங்கே பையும் கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணோம்னா இங்கே 0 கேன்சலு. எல் வந்து 130 வந்துருச்சு. அப்புறம் ரேடியஸ் என்ன இருக்குது, 15 இருக்குது. இந்த இடத்துலையே நம்ம சம்ம முடிச்சிடலாம். நீங்கள் ட்ரிப்ளெட்ஸ் தெரிஞ்சிருந்தா இவ்வளோ தான் டைமே எடுக்க போகுது. ஆனால் நான் என்னன்றதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணவும் செஞ்சிடறேன். ஆக்சுவலாக கோனுன்றது ரைட் சர்க்குலர் கோன் இப்படி இருக்க போகுது. இதில் ஸ்லாண்ட் ஹைட்டுன்றது இதை தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்லாண்ட் ஹைட் தான் என்ன, எல் வந்து 130. நம்மளுக்கு இது ஓவரால் டயாமீட்ரு. இங்கே இப்போ ரேடியஸ் இது 50. நம்மளை கேட்டிருக்கிறது என்ன, ஹைட் ஆஃப் த கோன். இது தான் கேட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணும். பித்தாகரஸ் தியரம் படி இங்கே ரைட் ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணால் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர்னு வரப்போகுது. இங்கே பாருங்கள், ட்ரிப்ளெட் படி என்ன, 5, 12, 13 இந்த ட்ரிப்ளெட் நம்ம படிச்சிருக்கோமா. இங்கே என்ன இருக்குது, 50 இருக்குது, இங்கே 130 இருக்குது. இப்போ கண்டிப்பாக இன்னொன்று என்ன வரப்போகுது, இங்கே 12 அதாவது 120 வரப்போகுது. அவ்வளோதான். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு 0 சேர்ந்துருக்கு. அதே மாதிரி இங்கே 12க்கு 120 போட்டால் ஆன்சரு ஆப்ஷன் பி. முடிஞ்சது. இல்லை இதை நம்ம இந்த ட்ரிப்ளெட் மாதிரி தெரியலை அப்படின்னா இதை சிம்பிளாக பாருங்கள், 169. இங்கே 5 ஸ்கொயர்னால் என்ன வரப்போகுது, 25 பண்ணோம்னா 140, 9, 5, 4 இங்கே 144 வரப்போகுது. இது எதோட ஸ்கொயரு, 12. அதோட 0 சேர்த்துக்கிற வேண்டியதான். முடிஞ்சது. நீங்கள் ட்ரிப்ளெட் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாகவே சம்ஸ்லாம் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 2 pipes A and B can fill a tank of 3700 liter in 9 hours and 6 hours respectively. இப்போ ஒரு டேங்க் 9 மணி நேரம், இன்னொரு டேங்க் 6 மணி நேரம், ரெண்டுமே ஃபில் பண்ண தான் செய்யுது. இஃப் போத் ஆர் ஓப்பன் டுகெதர் how many hours will they take to fill an empty tank of 6400 லிட்டர்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி கண்டுபிடிப்போம். 9, 6 ரெண்டுக்கும் 18 எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன, 6 × 2 = 12 வராது. 18 போட்டால் ரெண்டுக்குமே வருது. இதுக்கு எஃபிஷியன்சி போட்டால் இங்கே 2, இங்கே 3. இப்போ ஓவராலாக பார்த்தா 18/5. இதுதான் ஓவரால் நம்மளுக்கு வரக்கூடிய டைமு. இந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 3700 லிட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க கேட்குறது என்ன, how long will they take to fill an empty tank of 6400 லிட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுதான் இதுனா இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பண்ணோம்னா 18/5 இன்ட்டு 6400 இன்ட்டு இது மட்டும் டிவைடில் வரப்போகுது இன்ட்டு 3700. இதை கேன்சல் அவுட் பண்ணால் இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சலு. கீழே பாருங்கள், 37 × 5 7 5 are 35. மீதி பண்ணோம்னா 185. எல்லாத்துலேயுமே கீழே 185 தான் இருக்குது. ஸோ அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 18 × 64 யூனிட் டிஜிட்டாவது ஏதாவது இருக்கா, யூனிட் டிஜிட் எல்லாமே வேரியாக தான் இருக்குது. அதை வச்சு முடிச்சிடலாம். 8 4s are 32. 2ல் தான் முடிய போகுது. 2ல் முடியக்கூடியது ஒன்றே ஒன்று தான், ஆப்ஷன் ஏ. மீதி எல்லாம் வேறு 9ல் முடியுது, 3ல் முடியுது. முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இந்த அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் 25 ரியல் நம்பர்ஸ் இஸ் 110. இப்போ 25 நம்பர் இருக்குது, அதோட அர்த்தமெட்டிக் மீன் வந்து 110. ரைட்டு. இஃப் 10 நம்பர்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 12 1/2%, அதாவது 12.5%. எதுக்கு 10 நம்பர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. மேலே நான் நம்பர் எழுதிக்கிறேன், கூடுறத கீழே எழுதிக்கிறேன். 12.5%. நெக்ஸ்ட்டு அனதர் 10 நம்பர்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 15 ஈச். இன்னொரு 10 நம்பரு 15 கூடுதான். அனதர் ரிமைனிங் 5 நம்பர்ஸ் ஆர் அன்அல்டர்டு. மிச்சம் உள்ள 5 நம்பர் எதுவுமே பண்ணல. அதாவது மொத்தம் உள்ள 25ல் அதுக்கானது இதை இங்கே கொடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கே 10 10 20 அது எவ்வளோ கூடுதுன்றதை கொடுத்துட்டாங்க. இது ஓவராலு, இது தனித்தனியாக 10 10 கொடுத்துட்டாங்க. மீதி 5 எதுவுமே ஆகலை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் த நியூ வேல்யூ ஆஃப் அர்த்தமெட்டிக் மீன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 25 × 110 இது ஓவராலாக சம்மேஷன் பார்த்தோம்னா அப்படி எழுதுவோம். 25 × 110. இதில் என்ன மாற்றம் நடந்திருக்கு, இங்கே ஒரு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ 10 × 12.5 என்ன வரப்போகுது, 125. இது தனி, இது தனி. ப்ளஸ் இன்னொரு 10 நம்பரில் 15 கூடி இருக்குது. அப்போது ஒரு 150. 10 × இதுதான். மொத்தம் எத்தனை நம்பருக்கு, 25 நம்பருக்கு. இப்போது இதை மொத்தமாக கூட்டி பண்ணுறதுக்கு, இதை பெருக்கி பண்ணுறதுக்கு தனித்தனியாக எடுத்து பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ a + b + c/2 இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், a/2 + b/2 + c/2 அப்படி இருக்கிறது தான் இப்படி கொண்டு வருவோம். அப்போ இப்படி இருக்கிறதையும் இப்படி எழுதலாம்ல, அது மாதிரி நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஏன் இப்படி பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் 25 × 110 அப்படியே வச்சுருக்கேன். இங்கே 25 இருக்குது. கேன்சல் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டேர்மில் இது 2 கேன்சல் ஆயிருமா, அப்போது 110 இருக்கும். ப்ளஸ் 25 125 கேன்சல் அவுட் பண்ணால் என்ன வரப்போகுது, 5. ஏன்னா 4 25s are 100, 5 25s are 125. ப்ளஸ் 150/25 இது பண்ணோம்னா 6. இப்போ 110 + 11
எவ்வளோ வரப்போகுது 121 ஆப்ஷன் பி அவ்வளோதான். Next question, the difference between the compound interest compounded annually and the simple interest if 47,100 is deposited. அதாவது இது பிரின்சிபல், ஓகே, இது டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ ரேண்டம் ஃபார் 2 years கொடுத்துட்டாங்க. இப்போது டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் ஃபார் 2 yearsக்கு என்ன ஃபார்முலா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? 2 yearsக்குன்னா PR²/100². இப்போ பிரின்சிபல் நம்மளுக்கு என்னென்னு தெரியுமா? 4700. R என்ன? 9. இப்போ 9 × 9 டிவைடட் பை 100 × 100. இதில் 2 0, இதில் 2 0 கேன்சல் பண்ணிட வேண்டியதான். இப்போ இங்கே என்ன வரப்போகுது? 9 9 சார் 81. இப்போ 81 இருக்க போகுது. யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம்னா எல்லாமே 1ல் முடிகிற மாதிரி கொடுத்துட்டான். இப்போ 471 81. அதுக்கு முந்தின டிஜிட் பாருங்கள், அது எல்லாமே வேரி ஆகி தான் இருக்குது. இப்போ அதை வச்சு பண்ணுவோம் ஈஸியாக. 471 81. நான் ஃபுல்லாகவே பண்ணாமல் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே ஒரு 1. அடுத்த டைம் நான் பண்ணலை. அடுத்து இங்கே எப்படியும் 0 தான் வரப்போகுது. 18 is 8 தான் இங்கே போட போகிறோம். அப்படி போட்டால் இங்கேயும் நம்ம இன்னொரு டைம் பண்ணோம்னா 11 இங்கே 7 வரப்போகுது. 1 8 7 15 5 1 தான் வரப்போகுது. அது பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான். பாயிண்ட்டை பின்னாடி இருந்து 5 1 அப்படின்னு வர்றது என்ன? ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் சி. முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 194 + 6 × 1 - 6 + 5. அப்போது ப்ராக்கெட்குள்ளே ப்ராக்கெட் இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி ஆகணும். இப்போ இங்கே என்ன ஆகும்? 1 - 6 -5 இங்கே +5. அப்போ என்ன ஆகும்? 0ன்னு ஆயிரும் இந்த டேர்ம். இந்த டேர்ம் 0னா 6 × 0 என்ன? 0 தான். அப்போது 0 ÷ 12 என்ன ஆகும்? 0 ÷ 12மே 0 தான். அப்போ 194 + 0 சேம் நம்பர் தான் வரப்போகுது, ஆப்ஷன் பி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், Rajesh has 156 liters of oil A, right, and 256 liters of oil B, right. He fills a number of identical containers with the two types of oil in a manner that each container has only one type of oil and all containers are completely filled. What can be the maximum volume of each container that the Rajesh uses so that all oil Rajesh has of both the types can be poured into this container? அதாவது ராஜேஷ்ட 2 ஆயில் இருக்குது, ஆயில் ஏ, ஆயில் பின்னு. நம்ம ரெண்டையுமே அவர் எவ்வளோ லிட்டர் வச்சுருக்காரு? இவ்வளோ 156 256ன்னு லிட்டர் வச்சுருக்காரு. ரெண்டையுமே ஒவ்வொரு பாட்டிலையுமே அவர் ஃபில் பண்ணாருன்னா ரெண்டுமே மேக்ஸிமமாக எவ்வளோ ஊற்றலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் ஆல் த ஆயில் தட் ராஜேஷ் ஹேஸ் ஆஃப் போத் டைப்ஸ் கேன் பி poured into this கண்டெய்னர்னு. இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி 2 இதுக்கு காமனாக ஊற்றணும், அதுவும் அதிகமாகவும் இருக்கணும், ஒரு பாட்டை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்? காமனாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஊற்றவும் செய்ய போகிறாங்க. அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF கண்டுபிடிச்சாலே முடிஞ்சது. 156 256 இதுக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் நம்ம ஃபுல்லாக செய்யணுமான்னு பார்த்தா ஆப்ஷன்லேருந்து எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். 10 கண்டிப்பாக வரப்போகிறதில்ல, ஏன்னா எதுவுமே யூனிட் டிஜிட் 0 கிடையாது. 6ன்னு பார்த்தா 2 6 are 12ன்னு போட்டால் இங்கே 36 இங்கே வருது. 4 6 are 24 16, ஸோ 6ம் வராது. அப்புறம் 13ன்னு பார்த்தா 13 12 போடுறப்ப இங்கே 156 வரும். ஆனால் இங்கே பாருங்கள் 113 போடுவோம், இங்கே 96ன்னு வரும், இங்கேயும் வராது. இப்போ 13 கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், மோடு கொடுத்துருக்காங்க. இப்போ மோடு 140 தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கிளாஸு ஃப்ரீக்வன்சி கொடுத்தாச்சு. நம்மளுக்கு இந்த இடத்துல தான் வேல்யூ இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுனால இதை தான் யூஸ் பண்ணவே போகிறோம். மோட்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா L + F - F1 divided by F - F1 plus F - F2 into H. இங்கே கீழே வந்து இன்னொரு ஃபார்முலா போடுவாங்க, 2F1 - F0 - F2ன்னு. நான் சிம்பிளாக இருக்கணுமேனு முதல்ல இருந்து இப்படி தான் படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு என்னன்னு சொல்கிறேன். இதில் லோயர் லிமிட் என்ன? அதுதான் இந்த L 140. மோடு ஓவராலாக என்ன கொடுத்துருக்காங்க? 140 ஈக்குவல் டு ப்ளஸ் எஃப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு எஃப். அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸு மைனஸ் இது F1, இது F2. அவ்வளோதான். இது தெரிஞ்சாலே முடிஞ்சது. X - X3 33 டிவைடட் பை இங்கே சேம் F - F1 நான் போட்டிருக்கேன்னா அதனால தான் அப்படியே போட்டிருக்கேன். அந்த ஃபார்முலாவில் கீழே போட்ட மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல எஃப்க்கு எக்ஸ் தான் வரப்போகுது. என்ன இன்னொரு நம்பர் இன்னொரு பக்கத்தில் உள்ளதை தூக்கி போட போகிறேன். இப்படி படிச்சுக்கிட்டால் ஃபார்முலா ஈஸியாக இருக்கும். இங்கே ஹச்ன்றது என்ன அப்படின்னா அந்த கிளாஸோட வித்து.
இந்த வித் என்ன 5, ஏன்னா 145 மைனஸ் 140. இதை கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த இங்கே 140 இருக்குது, இங்கே 140 இருக்குது, இங்கே கொண்டு போனால் என்ன ஆகும் 0. இப்போ 0 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 33 மேலே என்ன இருக்க போகுது இன்ட்டு 5ன்றது இங்கே இருக்குது. அதை இங்கே இந்த மொத்தமாக இருக்கிற 5ஐயும் நான் இங்கே கொண்டு போனேன்னா என்ன ஆகும், இங்கே 140 இங்கே 140 கொண்டு போகிறப்ப 0 ஆகும். இந்த 5 0/5 ஆகிறப்ப இங்கேயே 0 ஆயிரும். இப்போ மேலே இங்கே எக்ஸ் மைனஸ் 33 மட்டும்தான் இருக்க போகுது. இங்கே இது அடிஷனில் தான் இருக்குது. அப்போ 2x மைனஸ், ஏன்னா மைனஸு இப்போ மைனஸ் போட போகிறோம், ஆனால் கூட்டிட வேண்டி தான். 33 31 64 அவ்வளோதான். இப்போ இதையுமே நான் இங்கே கொண்டு போனால் என்ன ஆகும் 0 தான் வரப்போகுது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன தான் ஆன்சரு 33 முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து ஏற்கனவே பார்த்த சேம் டைப் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்கிள் இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பை ஆர்எல் எவ்வளோ வேல்யூ 5400. அதில் டயாமீட்டர் 144. அப்போ ரேடியஸ் என்ன அதில் பாதி 72. இப்போ பை இன்ட்டு 72 இன்ட்டு எல் ஈக்குவல் டு 5400. இதை எடுத்து கேன்சல் பண்ணால் என்ன வரப்போகுது 9 டேபிள்னா 8 9s are 72, 8 9s are 6 9s are 54. இப்போ இதை வச்சு கேன்சல் பண்ணோம்னா 5 8s are 40, 7 8s are 56, இங்கே 4 5 8s are 40. அப்போ எல் வந்து 75 அமைஞ்சு போச்சு. ரேடியஸ் என்ன 72ன்னு வந்துருச்சு. இப்போ இதே தான் அப்படியே டேரெக்டாக பித்தாகரஸ் தியரம் படி போட்டோம்னா ரேடியஸ் இங்கே வரப்போகுது. அந்த ரைட் சர்க்கிள் கோன் வரையும் அதில் இங்கே வரப்போகுது. ஸ்லாண்ட் ஹைட் 75ன்னு வரப்போகுது. இப்போ இந்த மாதிரி இருக்குது, நம்மளுக்கு இங்கே தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரேஷியோ எடுத்து பார்த்துருங்க. இதை கேன்சல் அவுட் பண்ணால் என்ன வரும் 72 75 எதை கேன்சல் அவுட் பண்ணோம்னாலும் 3ஆல் கேன்சல் அவுட் பண்ணலாமா, டிவைடட் பை 3 போடுறேன், இங்கேயும் நான் டிவைடட் பை 3 போடுறேன். பண்ணேன்னா இங்கே 25, இங்கே 72 டிவைடட் பை 3ன்னு போட்டோம்னா என்ன வரும் 8 3 சார் 72 டிவைடட் பை 3ன்னு போட்டால் 2 3 6 24, இங்கே 24ன்னு வருது. இங்கே 25 24. இதுக்கான ட்ரிப்ளெட் என்ன 7 24 25. இந்த ட்ரிப்ளெட் இதுவுமே முக்கியமானது. ட்ரிப்ளெட் படிச்சிருந்தாலே இந்த சம்மை முடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க 25 625 போடுவீங்க. 24 ஸ்கொயர் என்ன 576ன்னு போடுவீங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே வரல வேல்யூ வந்துருமா, எவ்வளோ வரப்போகுது 49 வரும். இப்போ 49 இங்கே வரும். அந்த 49 என்ன ஸ்கொயர் பண்ணி போடுவோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் 7ன்னு வரும். இப்போ 7 24 25ன்னு வந்துட போகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே டிவைட் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இதை என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணால் தான் அந்த ரியல் வேல்யூ கொண்டு வர முடியும். 75 இங்கே 72 வந்திருக்கு அப்படின்னா இங்கே 77ன்னு வந்திருக்கிறது வந்து நம்ம பிரித்து தனியாக கொண்டு வர்றப்போ வந்தது. அப்போ இங்கே இன்ட்டு 3 பண்ணிட வேண்டியதான். பண்ணுனா ஆன்சர் 21 ஆப்ஷன் பி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கமலேஷ் பைஸ் சம் சாரீஸ் அண்ட் ஷூட்ஸ் ஃபார் rupees 10,000. இப்போ 10,000 ரூபாய்க்கு வாங்குறான். த காஸ்ட் ஆஃப் ஈச் சாரீ இஸ் 1500. சாரீ ஒவ்வொன்றுக்குமான ரேட்டு 1500 அண்டு காஸ்ட் ஆஃப் ஷூட் இஸ் 1000. ஒவ்வொரு ஷூட்டோட ரேட்டும் 1000. மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு 10,000 வந்திருக்கு ரெண்டும் சேர்த்து. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சாரீ அண்ட் ஷூட் வந்து 8. மொத்தம் வந்து 8 வாங்கியிருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஷூட்ஸ் அண்ட் சாரீஸ். ஆனால் பிரித்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிரித்து எவ்வளோன்னு பார்க்கணும்னா இப்போது நான் என்ன பண்ணுறேன் இது 3க்குமே தனியாக ஒரு ரேஷியோ மாதிரி எழுதிடும். அது பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இங்கே 2 0 இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல் அவுட்டு. அப்புறம் இதுவும் 3மே 5ஆல் போகும். அப்போ 3 5s are 15, 2 5s are 10, இங்கே 20. இது டோட்டலு. அப்போ இதில் ஒவ்வொன்றா நம்ம தூக்கி போட்டு எதில் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதான் ஆன்சரு. 3 4s are 12 4 சாரிக்கு. அப்போ இங்கே 4னா இங்கே 4, 3 4s are 12, 12 + 8 20 வந்துருச்சு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் முடிஞ்சது. இருந்தாலும் நீங்கள் மற்ற இதை நான் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 3 சாரின்னு போட்டோம்னா இங்கே 3 3s are 9 வரப்போகுது. அப்புறம் இங்கே 5ன்னு இருக்குது. 2 5s are 10 வரப்போகுது. இப்போ 2 10 9 19 இங்கே மேட்ச் ஆக இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே 2 3 2s are அப்போ என்ன வரப்போகுது 6. இப்போ இங்கே 6 2 6 are 12, 12 6 18 அதுவும் இங்கே மேட்ச் ஆகலை. இங்கே 5 3 5s are 15, 15 + 3 2s are 6 21 அதுவும் மேட்ச் ஆகலை. அப்போது ஆப்ஷன் ஏ தான். அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம்ன்னு கேட்டிருக்காங்க. எம் கண்டுபிடிக்கணும். இது சிம்பிள் சம் தான். இதில் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும். a/b பவர் எம் இப்படி இருக்குது அப்படின்னா இதை b/a அப்படின்னு எழுதி பேல -mன்னு போட்டுக்கலாம்.
இது ஒன்று தான் மேட்ரிங்க. இது தெரிஞ்சால் முடிஞ்சது. இப்போ இதை பாருங்கள், 29/4 பவர் 3 இருக்குது. இங்கே 29/4 பவர் 11 இருக்குது. அப்போ சேம் தான். இப்போ a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படின்னா a பவர் m ப்ளஸ் n. அதுவே a பவர் m டிவைடட் பை a பவர் n இப்படி டிவிஷனில் இருக்குன்னா a பவர் m மைனஸ் n. இந்த 3 ரூல் சம் முடிஞ்சது. இப்போ இது ரெண்டையும் நான் கூட்டினா மேலே என்ன வரப்போகுது, 29/4 பவரில் 14 வரப்போகுது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, அப்படியே உல்ட்டாவாக இருக்குது பாருங்கள். அப்போ உல்ட்டாவாக இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா 29/4 எழுதி பவரில் மைனஸ் போட்டுக்கிறேன். அப்படி பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன்னா இப்போ இங்கே -2 இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்கும், 3, இங்கே 11, கூட்டினா 14, 14 - 2 12. அப்போ 29/4 பவர் 12 ஈக்குவல் டு இங்கே 4/29 இருக்குது. அதையுமே நான் மாற்றுறேன். 29/4 இங்கே 9m + 7 இருக்கிறத 9m அப்படியே நம்ம சைன் எங்கெங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே மாற்றிட வேண்டியதான். -9m - 7 போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஆகும், இந்த 12 இங்கே -7 அங்கே இருக்கிறது 20 ஆயிரும். அங்கே போனால் 20 = -9mன்னு இருக்கும். இப்போ ஆன்சரு 12 - 19 ஆயிரும். ஏன் அப்படின்னா 12 = -9m - 7. ஏன்னா பேஸ் ரெண்டுமே ஈக்குவல். அப்போ பவரை ஈக்குவல் பண்ணிடுறேன். 12 = -9m - 7 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 12 + 7 19 வந்துட போது. இந்த பக்கம் -9m மட்டும் இருக்கும். அப்போது -19/9. அதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். அடுத்து வாட் இஸ் த டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ டிட்டர்மைன் ஹவு மெனி ரியல் சொல்யூஷன்ஸ் திஸ் ஈக்குவேஷன் ஹேஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிப்போம். டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா என்னென்னா b² - 4ac. இதான். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும், எப்போவுமே ax² + bx + c = 0ன்னு இருக்கும். இப்போ இதில் b என்ன அப்படின்னு பார்த்தோம்னா -2. -2ன்னு போட்டோம்னா -2² 4 -4. a என்ன, ax² ஒன்றுமே இல்லை 1. இப்போ சின்னு பார்த்தா 13. இப்போ பண்ணோம்னா 4 - 13 × 4 3 4 12ன்றதுனால 52ன்னு வரப்போகுது. 4 - 52 என்ன, -48ன்னு வந்திருக்கு. இதுதான் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ. டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ எல்லாத்துலேயுமே வேறு தான் இருக்குது. 48ல் 1 தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஹவு மெனி சொல்யூஷன் வரப்போகுதுன்னு 48 தான் நம்மளுக்கு கிடச்சிட்டு. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆங்கிள்ஸ் சப்டெண்டட் பை அ கார்டு அட் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் டு த ஆங்கிள் சப்டெண்டட் அட் எனி பாயிண்ட் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிடுவோம். ஒரு சர்க்கிளில் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சென்டரில் ஒரு ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் பண்ணுறது. இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு வச்சுக்கிறேன். போட்டாச்சு. இதுதான் அந்த கார்டு. ஒரு கார்டு வந்து இங்கே ஒரு ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் பண்ணுறது. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, எனி பாயிண்ட் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் நான் இங்கே எடுத்துக்கிறேன். எங்கே எடுத்தாலுமே சரி அது என்ன தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு கார்டு போட்டு சர்க்கம்ஃபரன்ஸில் நம்ம போட்டோம், ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல மேக் பண்ணுற ஆங்கிள் எப்போவுமே தீட்டாவாக தான் இருக்கும். இது ரூலு. அதே மாதிரி அங்கே தீட்டாவாக இருக்குது அந்த கார்டில் அப்படின்னா அதே கார்டில் நம்மளுக்கு உள்ள ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறது வித் சென்டரை யூஸ் பண்ணி அப்படின்னா இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் எப்போவுமே 2θ தான் இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது என்ன, ஆங்கிள் சப்டெண்டட் பை அ கார்டு அட் சென்டரில் 2θ இருக்குது. டு த ஆங்கிள் சப்டெண்டட் அட் எனி பாயிண்ட் அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் மேக் ஆகிறது ஆங்கிள் தீட்டா. அப்போ ஆன்சரு 2:1. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். A group of people consist of men, women and children. Among them 20% are men. 20% men, 50% women and rest are children. அப்போ 20, 50, 70 மிச்சம் 30 தான் சில்ட்ரன். ஆவரேஜ் வெயிட் என்ன கொடுத்துருக்காங்க, 45, 60, 20 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ இவங்களுக்கு 45, ரெண்டாவது உள்ளவங்களுக்கு 60, மூணாவது 20. இப்போ மொத்தம் எத்தனை பர்சன்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா பர்சன்டேஜில் தான் எடுத்துருக்கோம். மொத்தம் 100 பேர். இப்போ இது எல்லாத்துலேயுமே மல்டிப்ளை பண்ணி மேலே போட போகிறோம். 45 × 2 அப்படின்னா 90, 900 ஆகிப்போச்சு. 5 6 are 30. இப்போ மிச்சம் 2 0. 3 2 are 6, 2 0 போட்டேன்னா 0 0 9 6 15, 4500. 4500 டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் ஆகும் போது ஆன்சர் 45. அடுத்த கொஸ்டின். when x is added to இந்த 4 நம்பரில் ஆட் பண்ணுறப்ப the numbers so obtained are in ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. அப்படி இது மூலியமாக எக்ஸை ஆட் பண்ணுறதுல அந்த எக்ஸை தூக்கி இதில் போட்டோம்னா
4x y இது மூலிமா y என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. y ஆனால் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, கொடுத்துருக்க நம்பர் என்ன? 26, 40, 22, 34. இப்போ நம்ம எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம்? 26/40 = 22/34ன்னு எழுதுவோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஈஸியாக எப்படி பண்ணான்னு பாருங்கள். 26, 40 இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 14. 22, 34 இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? 12. இந்த 14 வச்சு இதில் உள்ள நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணால் என்ன வரும்? 4 2 8, 14, 22ன்னு போட்டோம்னா 4 2 8, இங்கே 2, 8, 2, 8, 10, 308ன்னு வரப்போகுது. அதை போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த 12 வச்சு இந்த 40 பண்ணுறேன். இந்த 12 வச்சு 26. ஏன்னா இங்கே நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே உள்ள டிஃபரன்ஸை வச்சு இங்கேயும் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து பண்ணணும். 26 × 12, 6 2 12, 2 2 4, 5 6, 2 2 1 4, இங்கே இந்த இடத்துல 3 1 2, 312. இப்போ இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் எடுத்து டிவைடட் பை 2ன்னு போட்டால் அதுதான் எக்ஸுக்கான வேல்யூ. இப்போ 312 - 308, 4 டிவைடட் பை 2, 2 தான் எக்ஸு. அந்த எக்ஸை தூக்கி இங்கே போட போகிறோம். எக்ஸை போட்டோம்னா என்ன ஆகும் பாருங்கள். 4 × 2 8 டிவைடட் பை ஒய் ஈக்குவல் ஒய் டிவைடட் பை 7x - 6. அப்போ அந்த எக்ஸு இந்த இடத்துல 2 போட்டோம்னா 7 2 14, 14 - 6 8. இப்போ என்ன ஆகும்? y² = 8². அவங்க கேட்டிருக்கிறது என்ன? y = 8. முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் B 8. அடுத்து, the angle of elevation of the top of a tower from a point on the ground which is 48 meter away from the foot of the tower is 30 degree. இப்போ ஒரு டவர் இருக்குது, இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ இருக்குன்னு இருக்காங்க? 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. which is 48 meter away from the foot of the towerன்னு சொல்லிட்டாங்க. அவன் பார்க்குற இடம் 48 மீட்டர் தள்ளி. அவன் கேட்குறது என்ன? ஹைட் ஆஃப் த டவர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு வச்சு வரக்கூடியது தான் என்னது? டேனு காட் 2 தான் வரும். நான் டேன் எடுத்துக்கிறேன். டேன் டிகிரின்னா 30 டிகிரி ஈக்குவல் டு இதுதான் நம்மளுக்கு தேவை, எக்ஸ் டிவைடட் பை 48. டேன் 30 வேல்யூ என்ன? 0 1/√3. 1/√3 தான் 30 வரப்போகுது. ஈக்குவல் டு x/48. இப்போ x = 48/√3ன்னு வரப்போகுது. 48/√3ன்றது டிவைடில் நம்மளுக்கு இல்லை. அப்போ ரேஷனலைஸ் பண்ணிட வேண்டியதான். × டிவைடட் பை இங்கே ஒரு √3 போட்டோம்னா 48√3 டிவைடட் பை √3 × √3ன்றது 3. இப்போ இந்த 3யும் 48 கேன்சல் அவுட் பண்ணோம்னா 16. 16√3 தான் ஆன்சரு. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏபி பேரலல் டு சிடி. ரைட்டு, ஏபி வந்து பேரலல் டு சிடி. இது ஏபின்னு வச்சுக்கிறேன். சிடி a traversal PQ intersect AB and CD at E and F. ஒரு ட்ராவர்சல் வருது, அதை ஏபியை வந்து ஈலையும் இங்கே எஃப்லையும் இன்டர்செக்ட் பண்ணுது. ரைட்டு. அண்டு பிஇபி ஈக்குவல் டு 56 டிகிரி. பி என்ன? பி நம்ம இன்னும் போடவே இல்லை. பிக்யூ தான் ட்ரான்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நான் பி, இதை க்யூன்னு வச்சுக்கிறேன். பிஇபி இது 56 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஓகே. ஜி இஸ் எ பாயிண்ட் பிட்வீன் ஏபி அண்ட் சிடி. ஜின்றது ஏபிக்கும் சிடிக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ரைட்டு. பிஇஜி வந்து 32 டிகிரி. இதுதான் இ. பிஇஜி இது வந்து நம்மளுக்கு 32 டிகிரி எது கொடுத்துருக்காங்க? பிஇஜி. இப்போ இது எங்கே வரப்போகுது? இந்த இடத்துல வரும். ஏன்னா இது பிஇஜின்றதுனால இங்கே 32 டிகிரி வந்துடுது. நெக்ஸ்ட்டு ஜிஎஃப்இ 47 டிகிரி. ஜிஎஃப்இன்றது 47 டிகிரி. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் போட்டோம்னா ஜிஎஃப்இ என்ன வரப்போகுது? 47 டிகிரி வரப்போகுது. ஓகே. அவங்க கேட்டிருக்கிறது என்ன? வாட் இஸ் த மெஷர் ஆஃப் இஜிஎஃப்? இஜிஎஃப் இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. சம் ஆஃப் த ட்ரையாங்கிள் வேல்யூ என்ன? 180. அப்போது இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா 180லேருந்து இதை கூட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், கூட்டி கிடச்சோம்னா இந்த ஆங்கிள் வந்துடும். புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது ஃபுல்லாக கூட்டினா என்ன வரப்போகுது? ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஒரு ஆங்கிளில் இதை ஃபுல்லாக கூட்டினா எவ்வளோ வரும்? 180 டிகிரி. இங்கே என்ன இருக்குது? இது 2 தான் இருக்குது. அப்போ மிச்சம் உள்ளதை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? 56 32 ரெண்டையும் கூட்டினா இங்கே 8, இங்கே 8 88 டிகிரி. இப்போ 180ல் 88 கழிச்சா அந்த வேல்யூ 180ல் 88 கழிச்சோம்னா நம்மளுக்கு வரப்போகிறது இங்கே 10 8 2ன்னு வரப்போகுது. 7 8ன்னு போட்டோம்னா 17 8 9 8 17 9 8 17. அப்போ இங்கே 92 டிகிரி. இப்போ இது 92 டிகிரி. இன்னொரு ஆங்கிள் 48
47 டிகிரி 92 47 சம் ஆஃப் த ஆங்கிள் பார்க்குறேன். சம் ஆஃப் த ஆங்கிளில் ரெண்டை கூட்டினப்போ 139 வந்துடுது. அப்போது கூட்டினா மொத்தம் எவ்வளோ இருக்கணும்? 180 இருக்கணும். இப்போ 180 தான் மொத்தம். 139 கழிக்கிறேன். இப்போ 1ன்னு வருது. அதுதான் இந்த மிச்சம் உள்ள ஆங்கிளில் உள்ள யூனிட் டிஜிட்டு 1ன்னு வருது. 1ன்னு எத்தனை இருக்குது? 1 தான் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் டி முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எ வெண்டார் சோல்டு 5 சாக்லேட்ஸ் ஃபார் ₹1 thereby gaining 40%. How many chocolates did he buy for ₹1? ரைட்டு. இந்த மாதிரி நம்ம M1D1 மெத்தடு ஒர்க் எஃபிஷியன்சி வச்சு செய்வோமா, அதே மாதிரியே அதை கொண்டு வந்துடுவோம். அதுக்கு எப்படின்னா சிம்பிள் ஃபார்மெட், மேலே குவான்டிட்டி கீழே ப்ரைஸு, இது செஞ்சாலே முடிஞ்சது. இப்போ மேலே குவான்டிட்டி என்ன? 5 சாக்லேட்டு. ப்ரைஸ் என்ன? ₹1. எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜில் விற்கிறாங்க? 40% கெயினில் விற்றுருக்காங்க, வாங்கியிருக்கு. இப்போ 140% ஈக்குவல் டு, இப்போ எவ்வளோ சாக்லேட் நம்மளுக்கு தெரியாது, எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறோம்? ₹1 வாங்கியிருக்காங்க. அப்போது இது என்ன கேட்குறாங்க? ₹1 எவ்வளோன்னு கேட்குறாங்க, நார்மலாக தான் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரியல் வேல்யூ தான், எங்கே ப்ராஃபிட்டு லாஸ்ன்றது எதுவுமே சொல்லலை. இங்கே 40% கெயின்னால நான் 140 போட்டேன். இங்கே ரியல் வேல்யூ தான், ₹1 எவ்வளோ கிடைக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ப்ராஃபிட் லாஸ் எதுவுமே இண்டிகேட் பண்ணலை. அவ்வளோதான். இதை கேன்சல் அவுட் பண்ணாலே ஆன்சரு. இங்கே 70, இங்கே 50, இதையும் கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா இங்கே 10 வரப்போகுது. இங்கே கேன்சலு, 0 கேன்சலு, x = 7. ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான். அடுத்து, அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரவுண்டட் ஆஃப் டு 2 decimal place per year will a sum of money doubles itself in 12 years on simple interest? இப்போ சம் ஆஃப் மணி டபுள் ஆகுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டபுள் ஆகுது அப்படின்னா இது அமௌண்ட்டு, இது பிரின்சிபலு. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன? இன்ட்ரெஸ்ட்டுன்றது எவ்வளோ கூடியிருக்கு? பி தான் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்றது என்ன ஃபார்முலா? PNR/100. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே நம்மளுக்கு பி தான். P = P இன்ட்டு N என்ன? 12 years இன்ட்டு ஆர் கண்டுபிடிக்க போகிறோம், /100. இங்கே பியும் கேன்சலு, R = 100/12. இதுதான் ஆன்சர். 100/12 எவ்வளோ வரப்போகுது? 8.81/3, 8.33 வரப்போகுது. 8 12 are 96 போடுவோம், இங்கே 14 போடுவோம், 3 12 are 36ன்னு வரப்போகுது. ஆப்ஷன் பி. அவ்வளோதான். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.